ஹாய், ஒரு ஈஸியான மில்லட் தோசை ரெசிபி பார்க்கலாம். 1 கப் குதிரவாளி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம், மூணுத்தையும் 5-6 தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 6 மணி நேரம் ஊற விட்டுக்கலாம். அரைக்கிறதுக்கும் 5 நிமிஷம் முன்னாடி 1/4 கப் அவலை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் மிக்சி ஜாரில் ஊற வச்ச அவலை தண்ணியோடய சேர்த்துக்கலாம். தானியம் ஊற வச்சிருந்தது தண்ணியை வடிகட்டிட்டு அதையும் சேர்த்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கலாம். தோசை மாவு பதம் வந்ததும் அதை நம்ம எந்த பவுலில் புளிக்க வைக்க போகிறோமோ அந்த பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் பெரிய பாத்திரமா எடுக்கிறது நல்லது, ஏன்னா நல்லாவே பொங்கி வரும். இந்த டைமில் தேவையான தண்ணியை சேர்த்துட்டு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 8 மணி நேரம் புளிக்க விட்டுக்கலாம். காலையில் பார்த்தா இந்த மாதிரி சூப்பராக பொங்கி வந்திருக்கும். இதை மெல்லிசான தோசையாக ஊற்றிக்கலாம், இல்லை நல்லா மெத்து தோசையாக வேணால் அந்த மாதிரியும் ஊற்றிக்கலாம். சூப்பராகவே வரும். கால்சியம் அயன் சத்துக்கள் நிறைஞ்சது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் சிக்கன் கிரேவியோட சர்வ் பண்ணேன். அப்போ இன்னொரு மீட் பண்ணுறேன். பை.